உயிர்கொல்லி டெங்கு நோயின் காரணமாக இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. சுகாதாரத்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளபடி இதுவரை நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 49,000 பதிவாகியுள்ளது. தற்போது நாட்டின் 14 மாவட்டங்களில் டெங்கு நோய் தீவிரமாக பரவி வருவதாக சுகாதார தரப்பினர் சுட்டிக்காட்டுகின்றனர். மொத்த நோயாளர்களில் 25,000க்கும் மேற்பட்டவர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இம்மாதம் முடிவடைய இன்னும் ஒரு வார காலம் உள்ள நிலையில் இம்மாதத்தில் மாத்திரம் இதுவரை பதிவாகியுள்ள நோயாளர்களின் எண்ணிக்கை 15,000 நெருங்கியுள்ளது. நோயாளர்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருவதன் காரணமாக அங்கோடு தொற்றுநோய் வைத்தியசாலை, கொழும்பு தேசிய வைத்தியசாலை, கழுபோவில மற்றும் கம்பகா உள்ளிட்ட பல பிரதான வைத்தியசாலைகள் தற்போது அவற்றின் அதிகபட்ச கொள்ளளவை எட்டியுள்ளன. இதன் காரணமாக தற்போதைய நிலைமை கட்டுப்பாட்டை மீறி நாட்டில் டெங்கு ஒரு தீவிர தொற்றுநோய் நிலைமையாக மாறுவதற்கான கடுமையான அபாயம் காணப்படுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர் கேல் பத்ர பத்மே என்பவரின் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டதாக கூறப்படும் மாட்டியா எனப்படும் போமுடுவ தேவகி சுரங்க சஞ்சீவ கருணாரத்ன கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மலேசியாவில் தங்கியிருந்த போது அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 42 வயதான குறித்த சந்தேக நபர் கொட்டுகொட யாகுடம் உள்ள பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் இவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தலும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2022 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி கம்பஹா நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து பஸ்பொட்டா எனப்படும் பாதாள உலக குழு உறுப்பினரையும் அவருடன் இருந்த மற்றொருவரையும் சுட்டு கொலை செய்தமை மற்றும் அங்கு நின்றிருந்த மேலும் பலரை சுட்டு காயப்படுத்தியமை ஆகியவை இவர் மீது பிரதான குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரண தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்கவின் கட்சி உறுப்பினர் பதவியை இடைநிறுத்த ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் அவர் இதுவரை வகித்த அனைத்து பதவிகளையும் உடன் அமுலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தவும் கட்சி தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார 2023ஆம் ஆண்டளவில் அவர் கட்சியின் உறுப்பினராகவோ அல்லது அமைப்பாளராகவோ செயற்படவில்லை என்றும் சரித் அபேசிங்க காலப்பகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்த ஒரு பதவியையும் வகிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறாயினும் ஊழல் அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படுவதையோ அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதையோ ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் எதிர்ப்பதில்லை என்பதை பொதுச் செயலாளர் தனது அறிக்கையின் ஊடாக மேலும் வலியுறுத்தியுள்ளார். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கும் தெரியும், கடந்த கௌரவ அமைச்சர்கள் தன்னுடைய பதிலிலே எந்த ஒரு பிழையும் ஏற்படவில்லை, எந்த ஒரு குறையும் ஏற்படவில்லை, ஹஜ் மிகவும் திருப்தியாக அமைந்திருந்தது என்று ஹஜ் கமிட்டி எனக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆகவே எந்த பிழையும் ஏற்படவில்லை, அதனை ஆராய்வதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட தேவையில்லை என்று கௌரவ அமைச்சர்கள் பதிலளித்திருந்தார்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நீங்களும் அறிவீர்கள், இந்த நாடு முழுவதும் அறிந்தது, மினாவிலே இருந்து முஸ்தலிஃபாவிலே இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் நேரடியாக அவர்கள் கியூ வரிசையிலே டாய்லெட்டுக்கு நிற்கின்ற போது, சாப்பாட்டுக்கு நிற்கின்ற போது, தேநீருக்காக நின்ற போது அங்கிருந்து நேரடியாக சோசியல் மீடியா மூலமாக நாங்கள் அவற்றை எங்களுக்கு பார்த்தோம். கொழும்பு விமான நிலையத்திலே ஹஜ்ஜாஜிகள் வந்து இறங்கியவுடன் பல ஹஜ்ஜாஜிகள் விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக சோசியல் மீடியாக்களூடாக அங்கே ஏற்பட்ட பாதிப்புகள், எங்களால் டாய்லெட்டுக்கு போக முடியவில்லை, பல்வேறுபட்ட கஷ்டங்களை அனுபவித்தோம், சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம், பல மணித்தியாலங்கள் நின்றோம் என்று, அது மாத்திரமல்ல எங்களால் வணக்க வழிபாடுபட முடியவில்லை, பிரார்த்திக்க முடியவில்லை, மார்க்க ஈடுபட எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று விமான நிலையத்திலே வைத்து பல ஹாஜிகள், பெண்கள், ஆகவே இந்த விடயத்தை பற்றி சொன்னார்கள். அது கௌரவ அமைச்சர் அவர்களே, ஹாஜிகள் மினாவிலிருந்து முஸ்தலிஃபாவிலிருந்து வந்திறங்கியவுடன் விமானத்திலிருந்து பொய் செல்ல வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. அவர்களுக்கு எந்த ஹாஜிகளும் பொய் செல்வதில்லை. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பிலே தான் ஒரு ஆராய்வதற்கு நீங்கள் ஒரு ஹஜ் கமிட்டிக்கு வெளியிலே இருந்து
ஒரு குழுவை நியமித்து இந்த மக்கள் ஹாஜிகள் மினாவிலிருந்து முஸ்தலிஃபா சொன்னது பொய்யா, இந்த நாடு முழுவதும் மக்காவுக்கு சென்ற ஒரு வைத்தியர் அவர் அங்கு சென்றிருந்தார். அவருக்கு லூஸ் மோஷன், ஒரு வயிற்றிலே பிரச்சனை ஏற்பட்டது. அவர் ஒரு மணி நேரம் கியூவில் இருந்து டாய்லெட்டுக்கு போய்விட்டு திரும்பி நின்று இப்படியே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பிலே நீங்கள் ஒரு தெளிவான இது ஏற்பட்ட பிரச்சனை, நாடு முழுவதும் தெரிஞ்ச ஒரு பிரச்சனை, முழு நாட்டு முஸ்லீம்களுக்கும் தெரிஞ்ச பிரச்சனை. நீங்கள் இந்த பிரச்சனை, உங்களை நாங்கள் மதிக்கின்றோம், உங்களுக்கு நாங்கள் மிக மரியாதை கொடுக்கின்றோம். உங்களுடைய காலத்திலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை எனக்கும் முஸ்லீம்களுக்கும் இருக்கிறது. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பிலே நீங்கள் சொல்லுகின்ற இந்த பதில் முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயத்தை உங்களை பற்றியும் இந்த அரசாங்கத்தை பற்றியும் ஏற்படுத்தும். நான் அரசாங்கத்தை அப்படி பேசவில்லை. ஏனென்றால் இது நடந்த விஷயம். ஆயிரக்கணக்கான ஹாஜிகள் அங்கிருந்து வெளியிட்ட ஒரு விஷயம். இப்படி நடக்கவே இல்லை என்று ஹஜ் கமிட்டி ஒரு அறிக்கை தருமாக இருந்தால் அதை விட ஒரு மோசமான செயல் ஒன்று இருக்க முடியாது. ஆகவேதான் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஏன் ஒரு குழுவை நியமித்து நீங்கள் சுயாதீனமான ஒரு குழுவை நியமித்து உண்மையிலேயே இப்படி நடந்ததா இல்லையா என்று ஆராய்ந்து பார்க்க கேட்க விரும்புகிறேன். ගරුණියෝජ්‍ය කතානායකතුමනි, ගරු මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු කරුණ පැහැදිලි. මම වහාම එකතු කරන්නට ඕන මේ කොටස. කිසිදු අඩුපාඩුවක් සිදු වුණේ නැහැ කියන එක නෙමෙයි අදහස් කළේ. ඒක වහාම නිවැරදි කරගත යුතුයි. මම අදහස් කළේ මට ලැබුණු තොරතුරු අනුව මම ඇත්තටම මේගොල්ලෝ රැස් කරලා සාකච්ඡා කළා. ඒ බඳු අඩුපාඩුකම් සිද්ධ වෙලා තියෙන්න පුළුවන්. මේකේ පසුබිමයි මේ කිව්වේ. ඒ අඩුපාඩුකම් සාමාන්‍යයෙන් ඒ විශාල පිරිස නිසාම හැමදාම සිද්ධ වෙන එකක්. නමුත් අපේ වගකීම වෙනවා රජයක් හැටියට ඊටාම පෙරදැක්මෙන් කටයුතු කරලා මේ තාම වටිනා වන්දනාකරුවන්ට තමන්ගේ ජීවිතයේ උතුම් වන්දනාව හරියට කරගන්න ඉඩකඩ දෙන්න. ඒ පිළිබඳව තමයි මගෙත් සහ ගරු නියෝජ්‍ය අමාත්‍ය මුනීර් මුලෆ් අමාත්‍යතුමාගේ නියෝජ්‍ය අමාත්‍යතුමාගේ අවධානය යොමු වෙලා තිබෙන්නේ. ඉතින් මම ඔබතුමාට කිව්වේ පූර්ණ වාර්තාවක් දීලා තිබෙනවා. මේ වාර්තාවේ සඳහන් වෙනවා ඔය කියපු විස්තර සියල්ල. ඒකට හජ් කමිටුව ගත්ත විසඳන්න ගත්ත ක්‍රියාමාර්ගත් සියල්ල සඳහන් වෙනවා. ඒවයි ප්‍රමාණවත් නොවීම පිළිගන්න පුළුවන්. මොකෝ හේතුව තියෙන්නේ තවදුරටත් මේක හොඳින් ඉටු කරන්න ඕන අපි. தெல்தெனிய பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த பெண் இயன்முறை சிகிச்சை நிபுணரின் மரணம் தொடர்பில் குண்டசாலை போலீஸ் பயிற்சி பாடசாலையின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபருக்கும் அவரது மனைவிக்கும் தலைமறைவாக இருப்பதற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் மேலும் ஒரு சந்தேக நபர் ஆகியோரை 48 மணித்தியாலயங்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. கடந்த 17ஆம் தேதி தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் கார் ஒன்றிலிருந்து குறித்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. உயிரிழந்த பெண்ணின் கழுத்து நெரிக்கப்பட்டமையினாலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக பிரேத பரிசோதனையின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து உயிரிழந்த பெண்ணின் காதலர் என கூறப்படும் நபரை போலீசார் தேடி வந்த நிலையில் யாழ்ப்பாண போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். வெள்ளவத்தையில் இருந்து பேருந்தில் பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் குழந்தை ஆகியோர் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த போது இந்த கைது இடம்பெற்றிருந்தது. சந்தேக நபர்கள் கைதாகும் போது மாறுவேடத்தில் இருந்தமை தெரிய வந்தது. அவர்கள் யாழ்ப்பாணம் சென்று அங்கிருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்நிலையிலேயே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களை 48 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் ஒரண ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க உள்ளிட்ட மூவரும் எதிர்வரும் 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவருடன் தொடர்புகளை பேணி குற்றச்சாட்டின் அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று காலை இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவர்
தலைவனான அரக்கட்டா என்ற நத்துன் சிந்தக விக்ரமரத்னவை போலீசார் கொலை செய்வதை தடுப்பதற்கும் குறித்த சந்தேக நபரின் தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி காலி பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையை தவிர வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றுவதற்கும் அத்துடன் விசாரணை நடவடிக்கைகளில் இருந்து அவரை விடுவிப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்காக கடந்த 2023 ஆண்டு துபாயில் வைத்து சந்தேக நபரின் மனைவியான மதுஷிகா மதுவந்தி என்பவரிடம் 50 கோடி ரூபாவை லஞ்சமாக கோரியுள்ளனர். பின்னர் அந்த தொகை 20 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டு அதில் முற்பணமாக 12 கோடி ரூபாயை லஞ்சமாக பெற்றுக் கொண்டதாக சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித நிர்மல ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரண தொகுதி அமைப்பாளராக செயற்படும் சரித் வசந்தகுமார் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் இலங்கை விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளராக செயற்பட்ட வருஷ எண்ணத்திகே அருணஸ்ரீ சதுரங்க ஆகியோரே இந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாத்தர தலல்ல வீதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தொன்று ஏற்பட்டது. மாத்தர தலல்ல வீதியின் வஜிரவம்ச மாவட்ட பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் சுமார் 40 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். காலியிலிருந்து அம்பாறை நோக்கி சென்ற பேருந்தொன்றும் தங்கல்லையிலிருந்து மாத்தரை நோக்கி சென்ற பேருந்தொன்றும் இவ்வாறு நேருக்கு நேர் மோதியது. விபத்தில் காயமடைந்தவர்கள் மாத்தர மற்றும் பதிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். 2026 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சுற்றாடல் ஊக்குவிப்பு பிரிவினால் நெஸ்லே லங்கா நிறுவனத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட அகில இலங்கை குறும்பட போட்டி 2026 வெற்றிகரமாக நிறைவடைந்தது. முறையான கழிவு நிர்வாகத்தின் மூலம் காலநிலை மாற்ற தணிப்பிற்கு பங்களிப்பு செய்தல் என்ற கருப்பொருளின் கீழ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காலநிலை நடவடிக்கை குறித்து பொதுமக்களின் விழிப்புணர்வை ஆக்கப்பூர்வமான முறையில் தூண்டும் நோக்கில் இப்போட்டி நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்கொடி, மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் திலக் ஏவாவசம், அதேபோன்று பணிப்பாளர் நாயகம் திரு RPS ராஜபக்ச, அதேபோன்று நடுவர்கள் குழாமில் சிரேஷ்ட பேராசிரியர் பெட்ரிக் ரத்நாயக்க, சிரேஷ்ட சுற்றுச்சூழல் ஊடகவியலாளர் அனுராதா தேவப்பிரிய, சிரேஷ்ட புகைப்பட கலைஞர் மகேஷ் சதுரங்க ஆகியோர் நடுவர்களாக செயற்பட்டனர். போட்டியை தொடர்ந்து பங்கேற்பாளர்களின் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆக்கப்பூர்வமான குறும்படங்களை உருவாக்குவது குறித்த விழிப்புணர்வு திட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. இதில் நடுவர் குழுவினருடன் இணைந்து கலனி பல்கலைக்கழகத்தின் மனிதநேய பீட உதவி விரிவுரையாளர் செல்வி நிசங்கி ரம்மண்டல மற்றும் வழிகாட்டல்களை வழங்கினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தொடர்ச்சியான மற்றும் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பயனுள்ள தகவல் தொடர்பு, பொதுமக்களின் பங்களிப்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான ஊடகங்கள் மிக முக்கியமான கருவிகளாகும். தங்களின் அர்ப்பணிப்பையும் ஆக்கத்திறனையும் வெளிப்படுத்தி இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டது. பொசான் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் மற்றும் மிஹிந்தல நோக்கி பயணிக்கும் பக்தர்களுக்காக விசேட ரயில் சேவைகளை முன்னெடுக்க இலங்கை ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த மாதம் 29ஆம் தேதி பொசான் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் மற்றும் மிஹிந்தல நோக்கி பயணிக்கும் பக்தர்களின் போக்குவரத்து வசதிக்காக தற்போது இயக்கப்படும் ரயில்களில் மேலதிகமாக பல ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 2026 ஜூன் மாதம் 27ஆம் தேதி முதல் 2026 ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த ரயில் சேவைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. வெனிசுலாவின் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களினால் குறைந்தது 188 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அனர்த்தங்களினால் 1500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கராகஸ் மற்றும் லா குவைரா மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. அங்குள்ள இடிபாடுகளுக்குள் மீட்பு பணியாளர்கள் தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் காயமடைந்தவர்களில் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேற்று 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான ஒரு நிமிட இடைவேளையில் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதில் இரண்டாவதாக ஏற்பட்ட நிலநடுக்கமானது 1900ஆம் ஆண்டிற்கு பிறகு வெனிசுலாவை தாக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக அங்கு 250க்கும் அதிகமான கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.